டேய் என்னடா சொல்றீங்க? இந்த 4 பேரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க? இந்த 4 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசன் 9ல மட்டும் உள்ளுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு செதஞ்சு சின்னாபின்னம் ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த 4 கண்டஸ்டன்ட்ஸும் வெரி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்ஸ்ங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால தன்னை அடி அடி அடின்னு அடிச்சு எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படி இருந்தும் வீட்டுக்குள்ள வந்துமே என்ன இன்னும் அடிங்கடா அப்படின்ட்டு மன தைரியத்தோட வராரு. அதே மாதிரி இன்னொரு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, ஏய் இவங்க எங்க ஊருக்கு வந்திருக்காங்களப்பா, செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா என்ன, வாயை திறந்தாத்தான் வண்டி வண்டியா கழுவி கழுவி ஊத்துவாங்க. அப்படி ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் இவங்க. இவங்களும் வந்தாலும் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இவங்களும் அந்த டிவில ஒர்க் பண்ணிக்கிருந்தாங்க. அந்த டிவில இருந்து கொத்தாவை தூக்கிட்டீங்களா? என்ன இருந்தாலும் இவங்களும் ஒரு சூப்பர் கண்டஸ்டன்ஸ் தான். ஏற்கனவே ஒரு ரியாலிட்டி ஷோ அதான் குக்கு கோமாளிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் இந்த சீசனுக்கு வரப்போறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா இவரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். ஏன்னா இவரு ஒரு மெயினான டைரக்டர், செல்ல பிள்ளையும் கூட. அவர் படத்துல எப்பயுமே இவர் வந்து இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வராரு. ஆனா போன வருஷம்ல இவர் படம்ல ஹிட் கொடுத்திருக்காரு. இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா வந்தாலும் நல்லா போல்டா பேசுவாருங்க. இப்படி ஒரு 4 கண்டஸ்டன்ஸ் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போதைக்கு வரப்போறதா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும் இந்த சீசனுங்க. அப்படி யார் யார் வரப்போறாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இனாம் அந்த லைக்க ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யார் அப்படின்னா, டேய் இவன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து டாக்டர் திவாகர். வெறும் திவாகர் தான். திவாகர் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு கடந்த ஒரு 2 மாசமா வச்சு சோசியல் மீடியால அடி 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 அடின்னு அடிச்சாங்க. கடைசியில அவர் பார்த்தானா தன்னோட இன்ஸ்டாகிராம மத்தவங்க முடக்கிறாங்களா, இல்ல ஐயா சாமி இவங்க பக்கமே போக கூடாது, நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு இவரே கடையை சாத்திட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நாள் ஆளை காணோம். ஆனா இன்னும் இப்ப தகவல் வருதுன்னா இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. ஐயோ சாமி, பாதி பேர் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்க தயார் இல்ல அப்படின்ட்டு இப்பவுமே சோசியல் மீடியால நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு தான் இந்த வாட்டர்மெலன். சொல்ல போனா வாட்டர்மெலன் கூட கூட நம்ம தர்பூசணி. இந்த தர்பூசணிய உள்ளுக்கு வச்சு அடி அடின்னு வெளுக்க போறாங்களா, இல்ல வந்து இல்லப்பா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவர் கிடையாதுப்பா, உண்மையிலே நல்ல மனுஷன், தங்க மனுஷன் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு நடந்துக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்து பார்க்கணும். ஆனா ஒண்ணுங்க, இவர் நடிப்பாரக்கன்லாம் கிடையாது, நடிக்க தெரியாம இருக்கிற கிறுக்கங்க இவரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதுல செகண்ட் கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோங்க. என்ன ரம்யா ஜோவா, இது விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு கேட்கறதுனா, இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் இல்ல, மக்களோட ப்ராடக்ட். ஏன்னா அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்து கலைஞர்கள் அப்படி சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல இந்த திருவிழாலாம் வச்ச அந்த ரெக்கார்ட் டான்ஸ், அடுத்து இந்த ஸ்டேஜ் டான்ஸ், இந்த ஆடலும் பாடலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இருக்கும்ல, இதுல வந்து இவங்க பயங்கர ஃபேமஸ்ங்க. சோசியல் மீடியால இவங்க செம ஃபேமஸ். ஏன்னா இவங்க டான்ஸ வந்து அங்கங்க கிளிப்ஸ் நிறைய பார்த்திருக்கலாம். இவங்க வந்து வேற லெவல்ல வந்து எல்லாமே காமிப்பாங்கன்னா என்ன சொன்னேன், டான்ஸ் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் அதை சொன்னேன். அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் வாயை திறந்தா சரோஜாக்காவுக்கு மேலடா நானு அப்படிங்கிற மாதிரி வந்து வாயை திறந்தா வண்டி வண்டியா கழுவி கழுவி ஊத்துவாங்க. இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த காமன் கேட்டகரி அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதுல எடுத்து உள்ளுக்கு போட போறாங்களாங்க. உங்களுக்கு சீசன் 5ல வந்து தாமரைக்காக நல்லாவே தெரியும். அவங்க பார்க்க வந்து சாதாரணமா ஆரம்பத்துல இருந்தாலுமே விஜய் டிவியோட ப்ராடக்டான பிரியங்காவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து சீசன் 5ல வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு பிரியங்காவை வச்சு செஞ்சாங்க அந்த சீசன்ல. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ரம்யா ஜோ. இவங்களும் உள்ளுக்கு வந்தாங்கன்னா ஆரம்பத்துல அமைதியா இருந்தாலும் இவங்களை மட்டும் தூண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ விஜய் டிவி ப்ராடக்ட் ஆயிருது, என்ன ப்ராடக்ட் ஆனாலும் வச்சு உங்களை கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி தான் வந்து இந்த ரம்யா ஜோ. இவங்களும் உள்ளுக்கு வந்தா வேற லெவல்ல கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போறது யாருன்னா கெமி, அதாவது இந்த வைசாலி கெமிக்கர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பேரை. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழைய விஜய் டிவி ப்ராடக்ட், இந்நாள் வந்து ஜி தமிழ் ப்ராடக்ட். இந்த ஜி தமிழ்ல வந்து இந்த சிங்கிள் பசங்கன்னு ஒரு ஷோ ஓடிட்டு இருக்குல்ல, அதாங்க சோசியல் மீடியாவுக்கும் செலிபிரிட்டியும் கம்பைன் பண்ணி வந்து ஒரு டான்ஸ் ஆட போடுறாங்களே, நம்ம கூமாப்பட்டி எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காருல, அந்த ஷோல இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணினாலும் இவங்க இப்ப இந்த விஜய் டிவி வந்து அவங்கள கொத்தா தூக்கிட்டாங்க. இவங்க கண்டிப்பா வந்து இந்த சீசன்ல வரணும் அப்படின்ட்டு. ஆனா இவங்க முன்னாள் விஜய் டிவி ப்ராடக்ட் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கு கோமாளியில வந்திருக்காங்க. இவங்களும் செம்ம போல்டான கேரக்டர்.
ஆனா செம ஃபன் பண்ணுவாங்க. டான்ஸ் இருக்கு வேணும்னா டான்ஸ் இருக்கு, ஆக்டிங் வேணும்னா ஆக்டிங் இருக்கு, சண்டை வேணும்னா சண்டை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் உண்மையிலே இன்ட்ரெஸ்டா இருக்கும். இவங்களுக்கு இப்ப சோசியல் மீடியால ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தா சொல்லவா வேணும், பின்னி பெடல் எடுப்பாங்கன்னு தாங்க நமக்கு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம இப்ப 4வது கண்டஸ்டன்ஸ் யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அகோரி கலையரசன் வாரான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவரு அந்த கலையரசன் இல்லங்க, பேரை மாத்தி சொல்லிட்டாங்களாங்க. இவர் வந்து நம்ம பாரஞ்சித் படத்துல வந்து மெட்ராஸ் படத்துல நடிச்சார்ல, மெட்ராஸ் படத்துல மட்டும் இல்ல, பாரஞ்சித்தோட சிஷ்ய பிள்ளையான மாரி செல்வராஜோட கடைசி வாழை படத்துல நடிச்சு பயங்கர ஹிட் கொடுத்தார்ல, அந்த கலையரசன் தாங்க இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாரு. ஆனா இவரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இவர் படம் நடிச்சாலே ரொம்ப ரீச் ஆகாட்டாலும் ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும். இவர் ரசிகர், இவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. அவர் எப்படி வீட்டுக்குள்ள வருவாரு? ஒருவேளை விஜய் டிவி நிறைய காசை போட்டு சரி ப்ரோமோ தான் சரியா எடுக்க முடியல, நல்ல ஒரு கண்டஸ்டன்ஸா எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இவரும் உள்ளுக்கு வந்தாலே ஏற்கனவே அந்த டைரக்டர் எல்லாம் சொல்லுவாங்க, இவர் சும்மாவே இருக்க மாட்டார், துரு 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 துருன்னு எதையாவது அதை பண்ணவா டைரக்டர், இதை பண்ணவா டைரக்டர் அப்படின்னு கேட்பாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா கண்டென்ட்டுக்கு வேற லெவல்ல அள்ளி கொடுப்பாரு. முக்கியமா வீட்டுக்குள்ள வந்து அடித்தட்ட மக்கள் வந்து எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க அதை பத்தி எல்லாம் இவர் பேசுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து மெட்ராஸ் படத்துல இருந்தாலும் சரி, வாழை படத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டாபிக்கா எடுத்து அதுல மெயின் ஆக்ட் பண்ற அவர் தான் கலையரசன். அவர் உள்ளுக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட டைட்டில் வின்னர் கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வரட்டும், வந்தா தான் நம்மளுக்கு அவர் என்ன எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுங்க. இது இல்லாம வந்து இன்னொரு 8 கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததான், இவங்களும் வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல அந்த 8 பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, அரோரா சிங்க்ளேயர் அதாங்க நம்ம பலூன் அக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனனி அசோக் குமார், அடுத்து உமர் லத்தீப், புவியரசு, அடுத்து யூடியூபர் கேட்டகரியில இருந்து விஜய் சோபனா, அகமது மீரான், அடுத்து நேகா மேனன், அதுக்கப்புறம் வந்து கடைசியா ராஜவேலு. இவங்க 8 பேரும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப வரப்போறதா வந்து கன்ஃபார்மா வந்து லிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 12 பேர்த்துல யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து உண்மையிலே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான பிக் பாஸ் அப்டேட்டோட சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.